துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இதற்கு முந்தைய பதிவு செவ்வாய் நமது ராசிக்கு 1 முதல் 12ஆம் இடங்களில் வரும்போது அதற்குரிய பலன்களை பார்த்தோம். தற்போது புதன் நமது ராசிக்கு 1 முதல் 12ஆம் இடங்களில் வரும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படுவதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். கோச்சார முறையில் புத பகவான் நமது ஜனன ராசிக்கு 2, 4, 6, 8, 10, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது சுப பலன்களையும் மற்ற இடங்களில் வரும்பொழுது அசுப பலன்களையும் அளிப்பார். இப்போது ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். புதன் நமது ராசியில் வரும்போது, அதாவது நமது சந்திரன் இருக்கும் நமது சொந்த ராசியில் வரும்போது பொருள் செலவு உண்டாகும், கௌரவ குறைச்சலும் அலைச்சலும் மிகுந்து காணப்படும். புதன் நமது ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது வீண் பழிகள் உண்டாகும், பயந்து பயந்து நடக்கக்கூடிய சுபாவம் வந்துவிடும், தன்மானத்திற்கு பங்கம் கூட ஏற்படும், முன்கோபம் அதிகரிக்கும், பேச்சில் கடுமை கூட இருக்கும். புதன் நமது 3வது ராசிக்கு வரும்போது நண்பர்கள் உறவினரிடத்தில் பகை ஏற்படும், மற்றவர்களுடைய கட்டு திட்டத்திற்கு அடிபணிய நேரிடும், எதிலும் விரோதம் இருக்கும், பகைவர்கள் மூலம் பயம் கூட உண்டாகலாம். புதன் நமது ராசிக்கு 4ஆம் இடத்தில் வரும்பொழுது தனம் வருமானம் ஏற்படும், திருமணம், கல்வி, வீடு மனை வீடு கட்டுதல் போன்ற அபிவிருத்தி வாய்ப்புகள் உண்டாகும், நண்பர்கள் உறவினர்களின் பாராட்டு கூட கிடைக்கும், கௌரவம் பல வழிகளில் சிறப்பாக இருக்கும். நமது ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் வரும்பொழுது இட மாற்றம் ஏற்படும், அதிக பயம் கூட உண்டாகும், முயற்சிகள் தோல்வியடையத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, குழந்தைகளுடைய நெருக்கம் குறையும். நமது ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் வரும்பொழுது சகல துறைகளிலும் வெற்றி ஏற்பட்டு காரிய சாதனை கிட்டும், சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் அளவிற்கு வருவாய் பெருகும். இதுவரை புதன் நமது ராசியிலிருந்து 1ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரை இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் வீடு வரை செவ்வாய் வரும்போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.